தன் மகனான சம்பாவை முதுகில் தூக்கி வச்சுக்கிட்டு அந்த நதி வரைக்கும் கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போய் விடுவார். விட்டதுக்கப்புறம் சம்பா அந்த இடத்துல ஒரு சூரிய பகவான் கோயில் கட்டுவார். 12 வருஷம் தவம் எடுப்பார். 12 வருஷம் தவத்துக்கு அப்புறம் சூரிய பகவான் இவருக்கு காட்சி அளிப்பார். காட்சி அளித்ததுக்கப்புறம் அந்த நதியில் மூழ்கி எழுந்திருக்க சொல்லுவார். மூழ்கி எழுந்திரிச்ச உடனே தன்னோட நோய் எல்லாம் போனதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாயிடுவான் சம்பா. சம்பா கட்டின சூரிய கோயில் கோனார்க் டெம்பிள் பூரி டிஸ்ட்ரிக்ட் ஒடிசாவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு டெம்பிளும் பாகிஸ்தானில் இருக்குது, முல்தான் சன் டெம்பிள்ட்டு. அதுவும் அவரால் உருவாக்கப்பட்டதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ரெண்டுமே சூரிய பகவானுக்காக கட்டின கோவில். ஒரு பெரிய மகாபாரத யுத்தம் முடிஞ்சு 35 வருஷம் கழித்து துவாரகைக்கு சில முனிவர்கள் வராங்க கிருஷ்ணரோட தரிசிக்க. அதில் விஸ்வாமித்ரா, கண்வா, அசிட்டா, கஷ்யபு, பிரிகு, அத்ரி அண்ட் நாரத முனிவர் இவங்க எல்லாம் கிருஷ்ணரோட தரிசனத்துக்காக துவாரகைக்கு வராங்க.